ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான நான்வெஜ் டேஸ்ட்லேயே காளான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்பாசி, இது குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதெல்லாம் அந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயத்தை பொடியை வெட்டி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும், லேசாக அது கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கேன். இந்த காளான் 3 வெரைட்டி ஆஃப் காளான் இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது 3மே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போது இது நல்லா கழுவிட்டு சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 பொடியாக நறுக்குன்னு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடணும், சாஃப்டாக மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டணும். அடுத்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதை எல்லாத்தையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து பொடியெல்லாம் கருகாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காளானை சேர்த்துலாம். இந்த காளானையும் இந்த மசாலாவோடு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டணும். அந்த காளான்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா குழம்புக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு ஒரு 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். காளான்லாம் வேகணும் இல்லையா, அதனால ஒரு 5-7 நிமிஷம் கொதிக்க வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது கொதிச்சுட்ருக்க நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு தேங்காய் துண்டு, அப்புறம் 5 போல் முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை கிரேவியில் சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி ஜாரை லேசாக அலசி அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னுமே திக் ஆகும் நம்ம இந்த தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், ஈவன் புலாவுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.